ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் க்ரீன் டீயை யூஸ் பண்ணி எப்படி உங்களோட வெயிட்டை லாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு க்ரீன் டீ குடிக்கிறதுனால ரத்த சோகை ஏற்படுதோ அப்படின்ற ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனாலே நிறைய பேர் க்ரீன் டீயை குடிக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் க்ரீன் டீயை குடிக்கிறதுனால எப்படி உங்கள் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புல பிளட் செல்ஸ், அதாவது இரத்த சிவப்பணுக்களோட அளவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் க்ரீன் லீவ்ஸை யூஸ் பண்ணி எப்படி க்ரீன் டீ மேக் பண்ணுறது அப்படின்றதையும் சொல்ல போகிறேன். நீங்கள் க்ரீன் டீ பேக் யூஸ் பண்ணி க்ரீன் டீ போட்டு குடிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் க்ரீன் லீவ்ஸை யூஸ் பண்ணி க்ரீன் டீ மேக் பண்ணி குடிச்சு பாருங்கள். ஏன்னா க்ரீன் லீவ்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் க்ரீன் டீ குடிக்கும்போது உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நானே பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் உங்களால் பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் டீ மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு பவுல் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை இப்போ நம்ம சூடு பண்ண போகிறோம். ஸோ பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சாலும் சரி, இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சாலும் சரி, தண்ணி கொதிக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு பபிள்ஸ் வரும்போதே நீங்கள் லீவ்ஸை போட்டுடலாம். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் பபிள்ஸ் வந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் க்ரீன் லீவ்ஸை ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதான் அந்த பவுலு. க்ரீன் லீவ்ஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ க்ரீன் லீவ்ஸை நான் இதில் போட போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்பூனோட அளவை பார்த்துக்கோங்க. எந்த சைஸ் ஸ்பூன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் சைஸ் ஸ்பூன் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு 1 கப் வாட்டருக்கு 1/2 ஸ்பூன் க்ரீன் லீவ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவே எனஃபாக இருக்கும். இப்போ நம்ம ஜஸ்ட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறோம். க்ரீன் லீவ்ஸை போட்டு தண்ணி கொதிக்க வைக்கக்கூடாது. க்ரீன் லீவ்ஸ் போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ லீவ்ஸோட எஜன்ஸ் எல்லாம் நல்லா தண்ணியில் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போவும் க்ரீன் டீ குடிக்கும்போது அந்த லீவ்ஸோடு சேர்த்து குடிக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி லீவ்ஸ் எல்லாத்தையும் தனியாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு லீவ்ஸை நீங்கள் தனியாக போட்டுருங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நமக்கு க்ரீன் டீ ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்படி கலரில் தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதை குடிக்கலாம். லைட்டாக சூடாக இருக்கும்போது குடிச்சிங்கன்னா நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாகவே ஸ்டமக்கில் இருக்க ஃபேட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம க்ரீன் டீ குடிக்கிறது மட்டும் இல்லாமல் எப்படி நம்மளோட உடம்பில் இருக்க பிளட் செல்ஸ், இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்குதுன்னு பார்க்க போகிறோம். க்ரீன் டீயை நீங்கள் காலையில் குடிச்சிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து 3 ஐட்டம் நான் சொல்ல போகிறேன். அந்த 3 ஐட்டத்தையும் நீங்கள் சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு டேட்ஸு, பேரிச்சம்பழம். இதை நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கியிருக்கேன். நீங்கள் எங்கேனாலும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் உலர் திராட்சை வாங்கியிருக்கேன். இதையும் நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன். ஸோ பேரிச்சம்பழம் 2, உலர் திராட்சை 2 எடுத்திருக்கேன். இந்த 2க்குமே உங்கள் பிளட்டில் இருக்க இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்கிறதுக்கான சக்தி இருக்குது. அதுக்கப்புறம் அத்திப்பழம் எடுத்திருக்கேன். இதுதான் அத்திப்பழம். இதையும் நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன். ஸோ அத்திப்பழத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் ஒரு 2 மட்டும் எடுத்து சாப்பிடுங்க. நானும் 2 மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும் அத்திப்பழம். ஸோ இதையும் நீங்கள் வாங்கி இந்த 3 பொருளையுமே நீங்கள் க்ரீன் டீ குடிச்சிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் டேம் ஷுர் நீங்கள் ஒரு 15 டேஸ் இதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேட்டும் ரெடியூஸ் ஆகிருக்கும். அதோடு சேர்த்து உங்களோட பிளட்டில் ஹீமோக்ளோபினோட அளவும் அதிகரிச்சிருக்கும். நீங்கள் வேணும்னா ஃபஸ்ட்டு டே ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க உங்கள் உடம்புல ஹீமோக்ளோபினோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் 15 டேஸ் கழித்து இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா
மறுபடியும் வந்து நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஹீமோக்ளோபினோட அளவு வந்து அதிகரிச்சிருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.